வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVM ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு, குழந்தைங்க இன்றைக்கி உலகத்தில் பெரிய பாதிப்புக்குள்ளாகிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அந்த குழந்தைங்க தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. ஏண்டா என்னடா ஒரு காலையில் குழந்தைங்க பாவம் பண்ணிச்சுன்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன செய்கிறோன்றது நமக்கே தெரிய மாட்டேது. இதுதான் பிரச்சனை. நம்ம பாட்டுன்னு செல்லு எடுத்துடுறோம், வாட்ஸ்அப்னு ஒருத்தர்கிட்ட நம்பர் வாங்கிறோம், சேட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறோம், இப்படி பல பேர்களோடு நம்ம சேட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கோம். உங்களுக்கு அதில் இருக்கிற சிந்தனை கூட தான் குழந்தைங்க மேலே உங்களுக்கு இப்போ போகல. இதுதான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இதுதான் குழந்தைங்க மேலே உங்களுக்கு சிந்தனைகள் நிறைய பேருக்கு போகிறதில்ல. இதுதான் பிரச்சனை. நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் என்னையா பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை உங்கள்கிட்ட. நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் யாருன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டை பிடிச்சின்னு பழகிறீங்க. அது எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு ஃப்ரெண்டு? வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஏன் எவ்வளோ ஒருத்தன் வெள்ளைக்காரன் காலகட்டங்களும் வெள்ளைக்காரனுடைய கலாச்சாரம் நம்மளுக்கு வந்துடுமா? நம்ம தமிழ் பண்பாடு இல்லையா? நம்ம எப்படி வாழணும் என்பது நமக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழலையா? அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லி வளர்க்கலையா? அதுதானே இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். எத்தனை விஷயங்கள் வந்தாலும் நம்மளாக இருக்கணுங்க. அதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உருவாகிட்டு அங்கே அதில் போய் முழுகிறீங்க. இந்த குழந்தைங்க நிலைமை என்ன? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இன்றைக்கி பல விஷயங்கள் குடும்பங்கள் தத்தளிக்குது. இன்றைக்கி இந்த டிவியில் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். திடீர்னு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் பழகிறாங்க, அதாச்சு இதாச்சுன்னு அவன் எங்கன்னா கூட்டு போய் எங்கன்னா வெட்டி போட்டுருவான், எதனா கூட பண்ணுவான். இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? குடும்பத்தை பாருங்கள், குழந்தை குட்டிங்களை பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒரு செயலும் விளையாட்டுத்தனமாக, அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் நடந்து வாழ்க்கையில் இவ்வளோ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தைங்களையும் இழக்கணுமா? அது அனாதையாக நிற்கணுமா? ஒருவேளை சோறு எவனா போடுவானா சமுதாயத்தில்? இவங்க பண்ணிட்டு போன தவறுக்கு இதுங்களுக்கு வேறு நம்ம சோறு பண்ணுவான்னு கேட்பான். அதுக்கெல்லாம் என்னங்க பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்றது வேறு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை ஒரு சூழலில் கரெக்டாக இருக்கணும். அதை கற்றுக்குங்க தயவு செஞ்சு. நிறைய பேரை நான் ஒரு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல, ஒரு சில பேரை நான் சொல்கிறேன். அவ்வளோ வழிகள் டிவியில் பார்க்கும்போது. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான்ன்றதை நீங்கள் வந்துட்டிங்களா என்னன்னு தெரியல. சார் என்ன ஒன்றா வரும் சார் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில். நம்ம தேவையில்லாமல் அன்னெசரி காலன்னு அவாய்ட் பண்ணிடணும். ஒரு வீடியோ கால் வருதுன்னா கூட தேவையில்லாதான் அவாய்ட் பண்ணிடணும். இன்றைக்கி பிளாக்மெயிலாம் அதிகமாகி போச்சு. நம்மளை தான் சார் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது தவறுன்னும் போது அதில் போய் நம்ம விழக்கூடாது. அதுதானே முக்கியம். விழுந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை, அந்த குழந்தைங்க நடுத்தரில் நிற்கணும். எவ்வளோ கொடுமைகள், ஒரு குடும்பத்தை விட்டு தள்ளி நிற்கணும். எவ்வளோ கொடுமைகள் இன்றைக்கி சமுதாயத்தினர் நியூஸில் டெய்லி இதுதான் சப்ஜெக்டு. ஒரு குழந்தைகிட்ட அப்பா அழுகுறாரு, அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, அம்மா, அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சந்திக்கிறதுக்கு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ கண்ணு கலங்குது அந்த குழந்தை அழும்போது. தயவு செஞ்சு எதையும் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, ஜாலி கிடையாது. இதெல்லாம் ஒரு டைம் பாஸ்ன்னு நினச்சிட்டு நிறைய பேர் பண்ணுறீங்க. இதோடைய ஆபத்து உங்களையும் அழிச்சிடும், உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். பாவம் அந்த பிஞ்சு குழந்தைங்களுடைய நிலைமை நேரத்தை முதல்ல பாருங்கள். குடும்பம் என்பது ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளே அழகாக வாழுங்க. எது இருந்தாலும் அழகாக பேசி தன் குடும்பத்தை அழகாக செயல்படுத்துங்க. இதுதான் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி. தேவையில்லாமல் உங்களுடைய ஜாலியான ஒரு எண்ணத்துக்கு ஜாலின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு இப்படி வாழ்ந்து குட்டிச்சோராக போகிறதுக்கு இந்த குழந்தைங்களை பலிகடாகாதீங்க. அனைத்தும் மாய உலகம். தயவு செஞ்சு அந்த மாய உலகத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு, ஒரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, நம்ம குடும்பம், புருஷன் இருக்கார், பிள்ளைங்க இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஆண் இருந்தால் மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சிக்கிட்டு
இவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ளே நம்ம நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை பகிர்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் தான், நம்ம பிள்ளைங்க தான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்து அவங்களுக்காக தன்னுடைய சிந்தனைகளை செலுத்துங்கள். தேவையில்லாமல் போய் எதுலேயும் மாட்டாதுங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.